வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ஃபாலஜியை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிராமர்னாலே ரெண்டு விஷயம் முக்கியமானது. ஒன்று வந்து மார்ஃபாலஜி, இன்னொன்று வந்து சின்டாக்ஸு. இதில் லிங்குவிஸ்டிக்ஸ்லாம் வந்து இந்த மார்ஃபாலஜி எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு வார்த்தையோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்போ அவங்க வேர்ட்ஸை எப்படி, அதாவது சொற்களை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, ரூட் மார்ஃபிம்ஸ், அடிக்டிவ் மார்ஃபிம்ஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. இதோடைய வித்தியாசத்தை ரொம்ப கிளியராக வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஃபிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒழுங்குமுறையாக அமைச்சு தான் நம்ம வந்து வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். அதே வேர்ட்ஸ் வந்து ஒழுங்காக அமைச்சு தான் வாக்கியங்களை ஃபார்ம் பண்ணுவோம். இதோடைய உச்சரிப்பு வந்து இதோட தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸு. இந்த உச்சரிப்பில் நமக்கு செக்மெண்டலும் இருக்குது, சூப்ரா செக்மெண்டலும் இருக்குது. அதில் தான் நமக்கு ரிதம், ஸ்ட்ரெஸ்ஸு, பிச்சு, இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன்லாம் வரும். இப்போ மார்ஃபாலஜின்ற வேர்டு வந்து க்ரீக்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. மார்ஃப்னா ஃபார்ம், லாஜின்னா ஸ்டடி ஆஃப். இப்போ மொழியில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ஃபாலஜி வந்து மார்ஃபிம்ஸு அதோடு டீல் பண்ணுது. அது மூலமாக தான் அது வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போது நமக்கு வந்து வேர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும், அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு இருக்கும், ஆரிஜின் இருக்கும், அதுக்கப்புறம் அதோட கிராமட்டிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்கும். அப்போது ஒரு கிராமட்டிக்கல் எலிமெண்ட்டை வந்து என்னெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணோன்னா, ஒரு வார்த்தையோட ஃபார்மு, அதோட ஃபங்க்ஷன், அது ஃபோனாலஜிக்கல் வேரியன்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பு, லார்ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு பேச்சுன்னா அதில் நிறைய வாக்கியங்கள் இருக்கும் இல்லையா, அப்போ அதில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பார்க்கும். இப்போ லிங்குவிஸ்டிக்ஸில் மார்ஃபாலஜின்றது அதோட ஃபார்மு, அப்புறம் வந்து மார்ஃபின்ஸோட ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் வேர்டோட ஸ்ட்ரக்சர்ஸு. அதனால் மார்ஃபாலஜினா என்னென்னா, அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி. எதை பற்றினா மார்ஃபிம்ஸை பற்றி, எப்படி இந்த மார்ஃபிம்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சொல்லாக உருவாகுதுன்றதை பற்றி தான். இப்போ மார்ஃபின்னா அதில் ஒரு மார்ஃபினும் இருக்கலாம், நிறைய மார்ஃபினும் இருக்கலாம். ஒரு மார்ஃபினும் வந்து ஒரு செக்மெட்டிக் நோஷனை தான் வந்து அந்த லாங்குவேஜில் கன்வே பண்ணுது. இப்போ மர்டர் பிளாச், அப்புறம் ஜார்ஜ் எல்ரிகர், இவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மார்ஃபாலஜி மார்ஃபிம்ஸ்க்கெலாம் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் மார்ஃபிம்னா என்னென்னா, இருக்கிற ஒரு உச்சரிப்பிலே வந்து சின்ன உச்சரிப்பு, அதுக்கு மேலே அந்த உச்சரிப்பை வந்து நம்ம உடைக்க முடியாது அப்படின்றது தான் எல்லாருமே வந்து கொடுத்த ஒரு டெஃபினேஷன்ஸில் இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பிளாச்சு, ஜார்ஜ் எல்ட்ராகர், ப்ளூம்ஃபீல்டு, நீடா, அப்புறம் கிளீசன், அப்புறம் ஹாக்கெட், ஹாலு, அதுக்கப்புறம் லில்ஸு, அப்புறம் வர்மா, இவங்க எல்லாருமே வந்து இதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ஃபிம்ன்றது ஒரு மொழியை நம்ம உச்சரிக்கும் போது ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லை நம்ம வந்து பிரித்து பார்க்கும்போது இதுக்கு மேலே பிரிக்கவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய அந்த சின்ன சொல்லு தான் மார்ஃபிம். சொல்லில் உச்சரிப்பு, அது சத்தம். அதாவது வந்து இப்போது ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க, ஹவுஸஸ், டாக், அப்புறம் டாக்கிங்னா, இப்போது இதில் வந்து ஹவுஸஸ் டாக்கிங் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள். அதெல்லாம் வந்து ரூட் வேர்டான ஹவுஸ், இந்த ரூட் வேர்டான ஹவுஸோடு சேர்த்து தான் ஹவுஸஸ்ன்னு சொல்கிறோம். ரூட் வேர்டான டாக்கோடு சேர்ந்து தான் டாக்கிங்ன்ற வேர்டு வருது. அப்போ ஹவுஸஸ்ன்ற வார்த்தையில் வந்து ரெண்டு மார்ஃபிம் இருக்குது. ஒன்று வந்து ஹவுஸு, இன்னொன்று வந்து எஸ். இப்போ வந்து இதுலேருந்து நம்ம எந்த ஹவுஸுன்ற வார்த்தையிலேருந்து நம்ம அதுக்கு இப்போ ஹவுஸஸை வந்து ஹவுஸாகவும் எஸ்ஸாகவும் பிரிச்சிட்டோம். ஆனால் ஹவுஸை வந்து நம்ம பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தோன்னா அதுக்கு வந்து எந்த வித அர்த்தமும் இருக்காது. அதே மாதிரி ஹனிமூன், டிம்புக்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் மார்ஃபிம்ஸ் தான். இப்போ ஹனின்றது ஒரு மார்ஃபின், மூணுன்றது ஒரு மார்ஃபின், அது தனித்தனியாக வரும்போது. ஆனால் ஹனிமூனுன்னு வரும்போது அது ஒரு சிங்கிள் மார்ஃபினாக தான் எடுப்போம். அதே மாதிரி ஷார்ட் வேர்ட்ஸாக இருக்கு இல்லையா, கேட்ஸு, ஆக்ஸன், கம்ஸு, இதெல்லாம் வந்து டூ மார்ஃபின்ஸ் சின்னதாக இருந்தாலும். ஏன்னா கேட் அப்புறம் எஸ்ஸு, கம் ஆக்ஸ் ப்ளஸ் என்ன, கம் அப்புறம் எஸ்ஸு. அதே மாதிரி ஹிஸ் வேறு எடுக்கும் போது சில லிங்குவிஸ்ட் அது சிங்கிள்ன்றாங்க, சில பேர் வந்து இல்லை அது ரெண்டு மார்ஃபின்ஸ்ன்றாங்க. ஏன்னா வேறுன்றது எப்படின்னா அது ஒரு இஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்ட் டென்ஸு. அதே மாதிரி ஹிஸ்ன்னு எடுத்தால் அது ஹீயோட பொசிஷனை சொல்லுது. அதே மாதிரி இப்போ ஷீப்புன்ற வேர்டு சிங்குலர்லேயும் ஷீப்பு தான், ப்ளூரல்லையும் ஷீப்பு தான். அப்போது வந்து சில லிங்குவிஸ்டிக்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து அது ஜீரோவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு. ஒரு மார்ஃபின்னா என்னென்னா, இதுக்கு மேலே இதை உடைக்க முடியாது அப்படின்னு ஸ்டேஜில் வரும்போது தான். ஏன்னா உடைச்சோன்னா அது ஒரு மீனிங்கை தராது. அதனால் ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு ஒலியாக இருக்கிறது தான் ஒரு மார்ஃபின்றாங்க. இப்போ மார்ஃபின் அண்ட் சிலபிள் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா, சிலபிள்னால் தமிழில் மாத்திரன்னு சொல்லுவோம். இப்போ குட், கேட், ட்ரெயின் இதெல்லாம் ஒரு சிலபிள். டீச்சருன்றது 2 சிலபிள். இன்ட்ரோடக்ஷன் 4 சிலபிள். குளோரோமைசெட்டின்றது 5 சிலபிள். இப்போ ஒரு மார்ஃபின் வந்து
சிலபிளே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ வந்து எஸ்ன்றது ஒரு மார்ஃபின், கடைசியில் டியில் முடிக்கிறோம், டீயில் முடிக்கிறோம், இட்டில் முடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சிங்கிள் மார்ஃபின்ஸு இல்லைனா ஜீரோ மார்ஃபின்ஸு. இப்போ ஃப்ரீ அண்ட் பவுண்ட் மார்ஃபின்ஸ்னால் என்னென்னா, மார்ஃபின்ஸே ரெண்டு வகை. ஒன்று வந்து ஃப்ரீ மார்ஃபின்ஸ், இன்னொன்று வந்து பவுண்ட் மார்ஃபின்ஸு. இப்போ ஃப்ரீ மார்ஃபின் வந்து அது ஒரு வார்த்தையாக தனியாகவே உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் பவுண்ட் மார்ஃபின் வந்து இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்து தான் வரும். அதாவது வந்து அது தனியாக வந்து அது ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியாது. இப்போ ரீஓப்பன்டுன்ற வார்த்தை எடுக்கும்போது ஓப்பன்றது ஃப்ரீ மார்ஃபின், ஆனால் முன்னாடி வர ரீயும் பின்னாடி வர எட்டும் வந்து பவுண்ட் மார்ஃபின்ஸு. இப்போ ரூட்ஸ் அண்ட் அஃபிக்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை வந்து ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட மார்ஃபினாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு மார்ஃபின் தான் அந்த சொல்லில் சென்ட்ரல் மார்ஃபினாக இருக்கும். மற்ற மார்ஃபின்ஸ்லாம் அதோட பெரிஃபரலாக இருக்கும். சென்ட்ரல் மார்ஃபின் தான் தலையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். பெரிஃபரல் மார்ஃபின்ஸ்லாம் மாடிஃபையர்ஸாக இருக்கும். இந்த சென்ட்ரல் மார்ஃபினை தான் நம்ம ரூட்டுன்னு சொல்கிறோம், பெரிஃபரல்ஸை வந்து அஃபிக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரூட் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அஃபிக்ஸஸ் வந்து ரிமூவ் ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இன்டர்நேஷ்னல் வேர்டு எடுத்திங்கன்னா, நேஷ்னல் தான் ரூட்டு. இந்த இன்டர் அண்ட் எல்லாம் அதோடு சேர்ந்த அஃபிக்ஸஸ்ஸு. இப்போ இன்ஃப்ளெக்ஷனல் அண்ட் டெரிவேஷனல் அஃபிக்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃபிக்ஸஸாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃப்ளெக்ஷனல் அஃபிக்ஸஸ், இன்னொன்று வந்து டெரிவேஷனல் அஃபிக்ஸஸாக. இன்ஃப்ளெக்ஷன் வந்து ஒரு வார்த்தையை ஒரு சேஞ்சஸ் பண்ணி நம்ம அதோட ரிலேஷன்ஷிப்பை மற்ற வேர்ட்ஸோடு அந்த சென்டென்ஸில் எப்படி இருக்குதுன்னு மாற்றலாம். இப்போ டெரிவேஷன் வந்து எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தையை உருவாக்குறது. ஆனால் அதை மாற்றும் போது அந்த கிளாஸ் மெயின்டைனிங் அப்படியே தான் இருக்கணும். அதாவது வந்து பாய், பாய்ஹுட், இது ரெண்டுமே நவுன்ஸு. ப்ளே, ரீப்ளே ரெண்டுமே வேர்ப்ஸு. அதே மாதிரி கிளாஸ் சேஞ்சிங் டூ வேர்ப்ஸ்னால் ஏபிள், என்னேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ஜெக்டிவ் வேர்ப்லேருந்து வருது. சீசன் அண்ட் சீசனல் நவுன்லேருந்து ஆட்ஜெக்டிவ் வருது. சிங் அண்ட் சிங்கர் வேர்ப்லேருந்து நவுன் வருது. இன்ஃப்ளெக்ஷனல் சஃபிக்ஸஸ்லாம் மாறாது. இப்போ வந்து ஸ்லைட், ஸ்லைட்ஸ் இது ரெண்டுமே வந்து வேர்ப்ஸு. ஹாட், ஹாட்டர் ரெண்டுமே ஆட்ஜெக்டிவ்ஸ். கேர்ள், கேர்ள்ஸ் ரெண்டுமே நவுன்ஸு. ப்ளே, பிளேயிங் ரெண்டுமே வேர்ப்ஸு. இதுங்க வந்து ஒரு வேர்டோட கடைசியில் வரும் சஃபிக்ஸாக. அதே மாதிரி டெரிவேஷனல் அஃபிக்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸாகவும் வரும், சஃபிக்ஸாகவும் வரும். இப்போ ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன, சஃபிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு வார்த்தையோடைய அந்த ரூட் மார்ஃபின் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து அந்த ரூட்டோடு சேர்ந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸாக மூணு வகையாக அந்த வேர்டு வரும். இப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்போதுமே ஒரு வார்த்தையோட முன்னாடி வரும். சஃபிக்ஸ் வந்து அந்த சொல்லோடைய பின்னாடியே வரும். இப்போ வந்து அன்ஃப்ரெண்ட்லி, இதில் வந்து ஃப்ரெண்டுன்றது ரூட் வேர்ட், அன்னுன்றது ப்ரிஃபிக்ஸு, லீன்றது சஃபிக்ஸு. இப்போ மார்ஃபினோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஒரு மார்ஃபின் எடுத்துக்கலாம். ஃப்ரீ, பவுண்டுன்னு. இந்த ஃப்ரீ தான் ரூட் வேர்டு, பவுண்ட் வந்து அஃபிக்ஸு. அஃபிக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸாகவும் இருக்கும், சஃபிக்ஸாகவும் இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா டெரிவேஷனில் கிளாஸ் மெயின்டைனிங் இருக்கும், கிளாஸ் சேஞ்சிங்கும் இருக்கும். இன்ஃப்ளெக்ஷனில் அதெல்லாம் இருக்காது. இப்போ மார்ஃப்னா என்னென்னா, ஒரு ஃபோனட்டிக் ஷேப் இருக்கும். ஃபோனட்டிக்னால் சவுண்டு. அந்த ஃபோனட்டிக் ரெப்ரசன்டேஷனை தான் மார்ஃப்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேர்டு லீடர்னு எடுத்துக்கிட்டோன்னா, இதில் லீட், இதில் மாதிரி ரெண்டு மார்ஃபிம்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த லிட், இட் அதெல்லாம் வந்து ரெண்டு மார்ஃபிம்ஸு. இப்போ மார்ஃபுக்கும் மார்ஃபீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஃபீம்ன்றது ஒரு கிராமட்டிக்கல் யூனிட்டில் இருக்கக்கூடிய மினிமலான ஒரு வேர்டு. மார்ஃப் வந்து ஆர்த்தலாஜிக்கலாக இல்லை ஃபோனலாஜிக்கல் ஷேப் இருக்கும். இப்போ வாக்டுன்ற வேர்டில் பார்த்திங்கன்னா வாக்கு, ஆனால் ஃபைனலில் எட்டுன்னு வருது. மூவ்டில் வந்து இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா மூவு, ஃபைனல் வந்து டி. இப்போ இந்த ஃபைனல் மார்ஃப் வாக்டில் அதே மாதிரி மூவ்டில் வருது வேறு வேறு. இப்போ ஃபைனல் மார்ஃப் பார்த்திங்கன்னா ரெண்டு வேர்ட்ஸு, ஆனால் ரெண்டுமே ஒரே வேர்ட்ஸ் தான், ஆனால் வேறு வேறையாக வருது. இப்போ பாஸ்ட் டென்ஸில் மார்ஃபின் பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்த்தலாஜிக்கல் ஷேப்ஸில் இருக்கும். இப்போ மார்ஃபின் வந்து டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணி பார்க்கலாம் ஃபோனலாஜிக்கல் ஷேப்பில். இப்போ மிஸ்ட் அதாவது சவுண்டு சேமாக தான் இருக்குது, ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள், MISSED, இன்னொன்று வந்து MIST. இப்போ இதில் இனிஷியல் மார்ஃப் வந்து மிஸ்ஸு, MIS. ஃபைனல் மார்ஃபு ஒரு இதில் ST, இன்னொன்றில் வந்து T. அதே மாதிரி கில்டு, இதில் வந்து KIL, இதுதான் வந்து இனிஷியல் மார்ஃபு. ஃபைனல் மார்ஃப் வந்து D. இப்போ ஃபைனல் மார்ஃப் வந்து ரெண்டு வேர்ட்ஸாக இருந்தாலும் ஒன்றே தான். இப்போ வந்து ஒரு வேர்ப் பார்ட்டடுன்னு இருக்குது வச்சிங்களேன், அதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் வேர்ப் வந்து பேட்டு, ரெண்டாவது வந்து இட்டு.
ஃபைனல் மார்ஃபின் இந்த 3 வேர்ட்ஸ்க்குமே சேம் தான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மார்ஃபின் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எலிமெண்ட்டு. அதே மாதிரி மார்ஃப் வந்து ஃபானலாஜிக்கல் ஆர்த்தோகிராஃபிக் ரியலைசேஷன் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்டிக்கல் கிராமட்டிக்கல் கான்செப்ட். ஒரு மார்ஃப் வந்து ஐடென்டிஃபைபிள் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு லீனியர் சீக்வென்ஸாக வரும் உச்சரிக்கும் போது. ஒரு மார்ஃப் வந்து ஒரு ஐடென்டிஃபைபிள் செக்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் அது ஒரு ஃபேக்டோரியல் காம்பனன்ட் கிடையாது. இப்போ நவுன்ஸ் எடுக்கிறோம் வச்சுங்களேன், மென், மைஸ், கீஸ், விமென், இதெல்லாம் ப்ளூரல் மார்ஃபின்ஸு. ஆனால் இதெல்லாம் வந்து ரூட் வேர்டோடு சேர்ந்து அது ஃப்யூஸ் ஆகிருக்கு, அதனால் அதை தனியாலாம் பிரிக்க முடியாது. அதே மாதிரி நவுன்ஸ் வந்து 1 மார்ஃப்லேயும் வந்து இருக்கும், 2 மார்ஃபின்ஸ்லேயும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து ஆட்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து பெட்டர், பெஸ்ட்டு, வேர்ஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸாக எடுக்கும். ஸ்டுட்டு, ரேனு, டுக், கேம், ரேங் அண்ட் சாங்குன்னு. இப்போ பாட் மார்ஃபன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மார்க்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறது தான். இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ டுகெதர்னஸ்ன்னு எடுத்துங்களேன், ரெப்ரசன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வாஸ்ன்ற ஒரு வேர்டை எடுத்துக்கலாம். இந்த வாஸ் வந்து ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்பு. ரெண்டாவது வாஸ்ன்றது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ரெண்டாவது வாஸ்ன்றது ஒரு சிங்கிள் நவுனோட தான் வரும். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ்ன்னு. அதே மாதிரி இது ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்குது. தேர்ட் பர்சனையும் சொல்லும், சிங்குலரையும் சொல்லும், ப்ரெசண்ட்டும் வந்து இருக்கிறத அடையாளப்படுத்தும். இந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஹாக்கெட்டுன்றவர் தான். அடுத்தது ஆலோமார்ஃப்ஸ். ஆலோமார்ஃப்ஸ்னால் ஒரு மார்ஃபினை நம்ம எப்போதுமே சேம் மார்ஃபாகவே எடுக்க மாட்டோம். அது டிஃப்ரெண்ட் மார்ஃபில்ஸாக அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்போம். இப்போ டாய்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் மார்ஃபின். டாய் இஸ், இந்த எண்ட் வேர்டு வந்து இஸ். இப்போ பாட்ஸில் எடுத்திங்கன்னா எண்ட் வேர்டு வந்து எஸ். இப்போ ஹவுசஸில் எடுத்து பார்த்திங்கன்னா எண்ட் வேர்டு வந்து இஸ். அப்போது எண்டில் வந்து ஸ்டாப்டுன்னு ஒரு வேர்டு எடுத்திங்கன்னா அதோட கடைசி வந்து இட். அதே பாம்டுன்னா டு. அதே மாதிரி வேஸ்டட்னா இட். இது மாதிரி எஸ், இசட், இஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ரியலைசேஷன்ஸாக வருது இல்லையா, அதை தான் நம்ம வந்து இங்கே எடுக்கிறோம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ரியலைசேஷன்ஸ் ஒரு மார்ஃபினில் இருக்கிறது தான் நம்ம ஆலோமார்ஃப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆலோமார்ஃப்ஸ் வந்து ஒரு ஃபானலாஜிக்கல் வேரியேஷன் ஒரே மார்ஃபுக்கு இல்லை மார்ஃபினுக்கு வரக்கூடியது. இப்போ ஜீரோ மார்ஃப்னா என்னென்னா, இப்போ வந்து ப்ளூரல் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஏர்க்ராஃப்ட், டியர், ஷீப்பு, இதையெல்லாம் நம்ம ஜீரோ எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க சிங்குலர்லேயும் வந்து ஷீப்பு தான், டியர் தான். அதே மாதிரி இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, காஸ்ட், கட்டு, இந்த மாதிரி இதோட பாஸ்ட் டென்ஸும் வந்து ஜீரோ மார்ஃப் தான், ஏன்னா அது மாறாது. இப்போ ட்ரூனிகேஷன்னா என்னென்னா பேஸ் வந்து ட்ராப் ஆகிடும். இப்போ டெரிவேஷனல் சஃபிக்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபினாமினன் கூட்டல் ஆல், ஃபினாமினல். நாமினேட் இ, நாமினி. வெஜிடபிள், ஏரியன், வெஜிடேரியன். அஸ்ட்ரானமி, ஈர், அஸ்ட்ரானமர். ஆக்யூரேட், சி, ஆக்யூரசி. இப்போ மார்ஃபாலஜிக்கல் அனாலிசிஸில் 2 வார்த்தை எடுத்து பார்க்கலாம். முதல் வார்த்தை அன்இன்ட்ரெஸ்டிங்லி. இதில் அன் வந்து கிளாஸ் மெயின்டைனிங் டெரிவேஷனல் ப்ரிஃபிக்ஸு, இன்ட்ரெஸ்டிங் வந்து ஸ்டெம்மு, இன்ட்ரெஸ்டிங்லேயும் ஸ்டெம்மு, ஏன்னா லீ வந்து கிளாஸ் சேஞ்சிங் டெரிவேஷனல் சஃபிக்ஸு, இன்ட்ரெஸ்ட் வந்து ரூட்டு, ஐஎன்ஜி வந்து இன்ஃப்ளெக்ஷனல் சஃபிக்ஸு. இன்னொரு வார்த்தை டீஸ்டெபிலைசேஷன். இதில் டீஸ்டெபிலைஸ் வந்து ஸ்டெம்மு, ஏஷன் வந்து கிளாஸ் சேஞ்சிங் டெரிவேஷனல் சஃபிக்ஸ், டி வந்து கிளாஸ் மெயின்டைன் டெரிவேஷனல் ஃபிசிக்ஸு. இப்போ ஸ்டெபிலைஸ் வந்து ஸ்டெம்மு, ஸ்டேபிள் தான் இதோட ரூட் வேர்டு, ஐஎஸ்சி வந்து கிளாஸ் சேஞ்சிங் டெரிவேஷனல் சஃபிக்ஸு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.